மக்கள் நெறைய பேருக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். வாஸ்து அப்படின்றது கணிதமா? அறிவியலா? அத தெளிவுபடுத்துங்க சார். வாஸ்து என்பதுமா அறிவியலும் கணிதமும் சேர்ந்தது தான். இதற்கு பின்னாடி உள்ள அறிவியலையும் வாஸ்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அறிவியலும் வாஸ்தும் பின்னாடி உள்ள சூட்சமம் மட்டும் தெரிஞ்சிட்டா, இந்த உலகத்துக்கே அறிவியலுக்கும் வாஸ்துக்கும் முன்னோடி நம்ம தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். முக்கியமாம்மா இது சொல்லப்போனா இந்த வாஸ்துக்கு பின்னாடி உள்ளது ஒரு முக்கோணவியல். இன்றைக்கி முக்கோணவியலின் தந்தையை யாரை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கிப்பார்கஸை சொல்கிறோம். இந்த கிப்பார்கஸோட காலங்களே இன்றைக்கி அதிகபட்சம் ஒரு 2200 வருடங்கள். இன்றைக்கி 2200 வருடங்கள்னால் இன்றைக்கி கலியுகம் 5126. இப்போ 2000 இன்னும் 2200 சேர்த்தா கூட கலியுகத்தை கூட அவங்களால ஈடு பண்ண முடியாது. இது கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி துரேதா யுகம். திரேதா யுகத்தில் இது தமிழ் மொழியாகிய மயன் மாமுனியால் தான் இது வகுக்கப்பட்டது. அதனால தான் வாஸ்து சாஸ்திரத்தின் தந்தைன்னு இன்றைக்கி மயன் மாமுனியை நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த முக்கோணவியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தோம்னா, நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்பாங்களேயா, ஒரு 9th படிக்கும்போது எப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி, யூனிட் சர்க்கிள், வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், அதுதான் இது. இப்போ அந்த அமைப்புகளில் இப்போ நம்ம அந்த விஷயத்தை விளக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னாமா, இப்போ அந்த திசைகள்லேயேம்மா சில தவறுகள் இருக்குமா. இப்போ இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை. இப்போ நீங்கள் இது வடக்குன்னு சொல்கிறோம், ஆனால் இது தெற்கு. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுதான் தெற்குங்கிறது தான் வடக்கு. இவங்க காந்தவியல் அவங்க பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க. இதை தான் நம்மளோட சோதிட சாஸ்திரத்தில் மயன் மாமுனிவரால் தான் இது உருவாக்கப்பட்டது. மயன் மாமுனிவர் இந்த விஷயமே ஃபுல்லாகவே இந்த சூரிய சித்தாந்தமே முக்கோணவியலில் தான் பிரித்து வச்சுருப்பார். எல்லா விதமான சூட்சும கணிதம். அதை அப்போ நான் உங்களுக்கு விளக்காமா இதை பார்த்துக்குவோம். இப்போ இதாம்மா கிழக்கு திசை, இதான் கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. பொதுவாக இந்த விஷயத்தை உதாரணம் எடுத்தோம்னா, அந்த வடக்கு தெற்கில் என்னங்க இத்தனை நாள் யாருமே சொல்லலை, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னாலும் கூட, நம்மளோட இந்த விதமான விஷயத்தை எடுத்து கூட கிபி 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவர் காந்தவியல், அவர் தான் காந்தவியலின் தந்தை என்று கூறக்கூடிய ஒரு மனிதர். அவங்க ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த தி மேக்னெட் அப்படிங்கிற அந்த நூலை படித்தாவே தெரியும் இதோட விஷயத்தை. இதுதாம்மா இந்த யூனிட் சர்க்கிள், இந்த அமைப்பு. இது பொதுவாக என்ன அப்படின்னம்னா, இது கிடைமட்டம், இது செங்குத்து, நம்ம படித்தது தான். ஓகேங்களா. இது மொத்தமாக 360 பாகை. இந்த உலகத்தையே 360 பாகையில் தான் அவங்க வகுத்து வச்சுருக்காங்க. 360 பாகை. அது நீங்கள் ஒரு அரண்மனையாக இருந்தாலும் இந்த 360 பாகையில் வகுக்கலாம், ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் வகுக்கலாம், ஒரு 10க்கு 10 ஒரு அறையாக இருந்தாலும் இந்த 360 சர்க்கிளில் தான் அவங்க வகுத்து இதை கொண்டு வரணும். இப்போ இந்த அமைப்புகள் எடுக்கும்போது இப்போ எடுத்தோம் அப்படின்னோம்னா இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் அமைப்புக்கு. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொல்லுவோம், நம்ம ஆல் சில்வர் டீ கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா இது சைன் கோசைனோட கணக்கில் வச்சு தான் இதை பிரிக்கிறார் காலகட்டம். இந்த அமைப்புகளில் இங்கே உள்ள எக்ஸு ஒய் இது ரெண்டுமே அவங்களுக்கு இங்கே ப்ளஸ் டீட்டா தான். இது ஃபுல்லாக இங்கே எல்லாம் ப்ளஸ் டீட்டாவில் தான் வரும். இங்கே இந்த கோஆர்டினேட்டுக்கு வந்தோம் அப்படின்னோம்னா கரெக்டாக ஒய் ப்ளஸ் டீட்டா, எக்ஸு அவங்களுக்கு கீழே மைனஸ் டீட்டா, இந்த கோஆர்டினேட்டு இதில் வரும். அதே அமைப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே ரெண்டுமே எக்ஸு ஒய் ரெண்டுமே மைனஸ் தான் டீட்டா. இது இப்போ எப்படி வரும் அப்படின்னோம்னா, அடுத்த கட்டம் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒய் அவங்களோட அமைப்புக்கு இவங்களுக்கு மைனஸ் டீட்டா, எக்ஸு ப்ளஸ் டீட்டா, இங்கே இப்படி தான் வரும். இந்த அமைப்புகளோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி தாம்மா இந்த வாஸ்து ரொம்ப ரொம்ப அழகாக பிரித்தாங்க. இப்போ அமைப்புகள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தெற்கு உயரமாகவும் வடக்கு தாழ்வாகவும் இருக்குது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி இந்த உலக இயற்கை சூழலை தான் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த இயற்கையோட எதிர்ப்பதமாக அவங்க வாழலை, இயற்கையோட அதை அனுசரிச்சியே வாழ்ந்தாங்க. அவ்வளோதான். மண் எவ்வளியோ மக்கள் அவ்வளிங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இது ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அந்த ஊரோட தட்பவெப்ப சூழ்நிலையை வகுத்து தான் பண்ணது. இப்போ நமக்கு எடுத்தோம்னு வைங்களேன், வடகிழக்கு பக்கம் பதுங்கிட்டு தான் கடல் வருது, இந்த பக்கம் பார்த்தா மலை, உயரமான மலைகள் தெற்கு பக்கம். இப்படி பிரித்ததாமல் இந்த வாஸ்து. இந்த அமைப்புகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த வடகிழக்கு இப்போ இந்த பகுதி இருக்குங்களா, இந்த பகுதியை பார்த்தோம்னா இங்கே தாழ்வான கிணறு வெட்டலாம், போர்வெல் போடலாம், இப்படி தாழ்வான செயல்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது. இப்போ அடுப்பு வைக்கிறதா தென்கிழக்கில் வைக்கணும் இந்த இதில். இதை இப்போ யாருமே இவங்க கரெக்டாக இதை பண்ணலை. இப்போ ஆரம்பத்தில்மா இந்த கட்டிடத்துக்கு இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கட்டடம் சொல்லணும் அப்படின்னோம்னா, உதாரணத்துக்கு நம்ம எதை சொல்லலாம், தஞ்சை பெரிய கோயிலை சொல்லலாம். இன்றைக்கி 1000 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கி அது கம்பீரமாக நிற்கிது.
இந்த பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க சோழர்கள் என்ன செஞ்ச வேலை என்னென்னா, அவங்க வந்து கல்லணையை கட்டி நீர் மேலாண்மையை உயர்த்தின பிறகு தான் தஞ்சாவூருக்கு தண்ணியை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பெரிய கோயில் கட்டப்பட்டது. அங்கே பெரிய கோயிலில் கட்டப்பட்டது பார்த்தா அது ராஜராஜ சோழன் ப்ளஸ் கரூரார் முனிவரால் அவங்க 2 சேர்ந்து கட்டினதான். கரூரார் தான் அதுக்கு தலைமை. அவர் பார்த்தோம்னா தன்னுடைய இந்த பகுதியில் தான் அவங்க ஆறு போகும். இந்த ஆறு அவங்களோட அமைப்புக்கு அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க அவ்வளோ நேர்த்தியாக பண்ணாங்க. அந்த இன்னமும் பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்தில் எல்லாருமே இந்த தென்கிழக்கு மூலையில் தான் அடுப்பு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சனி மூலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஈசானி, இங்கே தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த மூலையை தான் குபேர மூலையாக பயன்படுத்தினாங்க. இந்த வடமேற்குலாம் வேணால் தானியத்தை கொட்டினாங்க, இங்கே அடுப்பு வச்சு சமைச்சாங்க. அவங்க ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் மிக பிரபலமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இன்னைக்கு கம்பீரமாக நினைச்சு நிற்கிதுன்னா அதுவும் வாஸ்துபடி கட்டினது தான். ஆதியில் உள்ளவங்கள்லாம் மிக மிக நேர்த்தியாக அவங்க திசைகள் எதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ உதாரணங்கம்மா, இது இப்போ இந்த வடக்குங்க, இது வந்து குபேரனோட திசைங்க, தெற்குங்க, இது யமனோட திசைங்க அப்படின்னா கூட இப்போ இறந்தவர்களை நீங்கள் பார்த்தா கூட இந்த திசையை நோக்கி தான் அவங்கள வச்சுருப்பாங்க. இப்படி தான். ஏன் அவங்களுக்கு தெரியாதா? தெற்கு யமதிசை, யமலோகத்தை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அவங்க அவ்வளோ நேர்த்தியாக பண்ணி வச்சுருந்தாங்க. கால சூழலுங்க அறிவியலுங்கிறது அவ்வளோ சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி டோட்டலாக அந்த வாஸ்துவை ஃபுல்லாகவே தவறு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இதாமல் இதோட உண்மையான தாத்பரிய தன்மைங்கிறது. வாஸ்து அப்படிங்கிறது இந்த விதமான முக்கோணவியலை வைத்து மட்டும்தான் இது ரொம்ப ரொம்ப துல்லியமாக இதை வரையறுத்து சொல்லப்பட்டதுமா. இன்னும் இதில் வந்து எக்கச்சக்கமான உள் விஷயங்கள் இருக்குது. இதில் 3 ஆங்கிள்மா இப்படி பிரிக்கிறது. இப்போ இதில் எடுத்தோம்னா இது 30 பாகை, இது 15 பாகை, இது ஒரு 15 பாகை, இது ஒரு 30 பாகை. இதே மாதிரி 3 ஆங்கிள் இருக்குது. இதில் மொத்தத்துக்கு 360 ஆங்கிளில் மிக நேர்த்தியோட இந்த அடிப்படை அறிவியலாகிய இந்த முக்கோணவியலை வச்சு பிரித்தது தான் அந்த வாஸ்து. இந்த முக்கோணவியல் இதை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கால சூழலால் அழிக்கப்பட்டு நம்ம எல்லாமே அறிவியலையும் கணிதத்தையும் பின்னோக்கி இருக்கிறோம். இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல போகிறோம், சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவில் மயன் மாமுனி இதை விளக்கி சொல்லியிருக்காரு. சார், மக்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசலாம் சார்.